வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று வந்து டே 1 நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து டே 2. ஆக்சுவலாக நாங்கள் வந்து டே 1க்கு டிக்கெட் எடுத்தால் டே 2க்கு வந்து நமக்கு ஃப்ரீ. ஸோ அந்த ஒரு ஆஃபரில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துருக்குறோம். ஸோ டே 1 நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டே 2ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரான உடனேயுமே ஒரு இடத்துல வந்து பேட்ஜு டேக் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது தான் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸுக்கு வர்றவங்களுக்கு டேக் ஒன்று கொடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேகு. ஸோ அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக நாங்கள் உள்ளே போய் என்கொயர் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த டேக் கிடைக்கல. அதுக்கு பதிலாக சூப்பர் நிண்டெண்டோவோட இந்த பேட்ஜ் நமக்கு கிடைச்சது. நேற்று இது நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ லக்கியாக இன்றைக்கி பார்த்து இது என்னன்னு கேட்டோம். 3 பேருக்குமே 3 பேட்ச் கொடுத்தாங்க. அதை ஸ்டாலரில் க்யூட்டாக மாட்டி வச்சாச்சு. இந்த போர்டில் ஒரு ரைடுக்கும் எவ்வளோ வெயிட் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். ஒரு சில ரைடுக்கெலாம் 60 மினிட்ஸ் வெயிட் டைம், ஒரு சில ரைடுக்கெலாம் 10 மினிட்ஸ் தான் வெயிட் டைம் இருக்குது. இதில் நம்ம பார்த்துட்டு எந்த ரைடுக்கு வெயிட் டைம் கம்மியாக இருக்கோ அந்த ரைடுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போகலாம். நேற்று உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நம்ம ஹலோ கிட்டி. நேற்று பயங்கர கூட்டம், இன்றைக்கும் கூட்டமாக தான் இருக்குது. பட் உங்கள்கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிளிப் எடுத்தேன். இவங்க தான் நம்ம ஸ்கூபிடூ ஃபேமிலி. எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது பார்த்தது ஸ்கூபிடூலாம். எவ்வளோ நேரம் தான் வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து கையெல்லாம் வலிக்குது, என்ன யாராவது வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு அப்படி நான் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். நம்ம நேற்று அப்பர் லாட்டில் இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் நம்ம போனோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லோவர் லாட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தீம் பார்க்கை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா தீம் பார்க் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு தடவை தான் போவோம், திருப்பி அதே இடத்துக்கு போவோமா, அவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. ஏதோ என்னோட இந்த ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. தீம் பார்க்கு பொறுத்தவரை ஸ்ட்ராலர் யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே அளவுக்கு சில இடங்களில் டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்குது. குழந்தைங்களை கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள். அதுவும் தீம் பார்க் மாதிரி நிறைய நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல வந்து ஸ்ட்ராலர் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி எஸ்கலேட்டர்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சில இடங்களில் லிஃப்ட் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து லிஃப்ட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. தீம் பார்க்கில் வர க்ரௌடை வந்து அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு லிஃப்ட் பெருசும் கிடையாது நிறையா இடங்கள். அதனால நீங்கள் தீம் பார்க் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராலர்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. ட்ராவலுக்குனே தனியாக ஒரு ஸ்ட்ராலர் இருக்குது, நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ராலர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சில தீம் பார்க்கில் அவங்களே கூட ஸ்ட்ராலர் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஜுராசிக் வேர்ல்டு ரைடுக்கு தான் போகிறோம். ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைனோ படீஸ் எல்லாம் கிட்ஸை வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம பேபி ரொம்ப குட்டி பேபி அப்படின்றதுனால டைனோ பார்த்தா பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலலாம் கூட்டிகிட்டு போகல, தூரத்துலேருந்தே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டாச்சு. நம்ம ரைடு வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவாக அப்படி மேலே போய் ஸ்டார்ட் ஆகும். இது என்ன பிரமாதம், இதோட பயங்கரமான ரைடெலாம் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எண்டு வந்து இப்படி தான் இருக்கும். செம்மையாக ஃபாஸ்ட்டாக வந்து விழுகுது, சூப்பராக இருந்தது. சரி வாங்க ரைடு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். அதுக்குள்ளே நான் எண்டுக்கு போயிட்டேன். இந்த ரைடில் ஏறி உட்காந்ததும் சீட் பெல்ட்லாம் போட்டு இந்த ரைடு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க. இந்த ரைடுக்கு வந்து கிட்ஸ் அலவுட் கிடையாது. அதனால் அம்மா அப்பா ரியானா 3 பேரையும் வெளியே விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம ரைடு முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க இந்த ரைடுக்கு வருவாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சைல்டு பாஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லைன்லேயே நிற்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ரைடுக்கே வந்துடுவாங்க. பை த வே நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தீம் பார்க்குக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுனா
எப்படிலாம் வந்து நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கு மேலே பேசாமல் நம்ம குவிக்காக அட்வென்ச்சருக்குள்ளே போயிடலாம். One of the latest additions to our Jurassic World family. In a moment, you will be entering Predator Cove, home to some of Jurassic World's most powerful creatures. We show multiple containment failures. Repeat, multiple systems failing. Add the containment units to Predator Cove. Repeat, Predator Cove. Code red. Across the board. Please remain calm. We have access out of containment and help is on the way. In the meantime, please. You can see me. I need you to keep your hands inside the boat. Slight smoke and we'll set these. அப்பா ஒரு வழியாக ரைடு முடிச்சு வெளியே வந்தாச்சு. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அடுத்து அம்மா அப்பா போகிறாங்க. ரியானாவை வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட வந்து ரைடு இந்த மாதிரி தான் இருக்கும், மேலேருந்துலாம் உழுகும் அப்படின்லாம் நான் சொல்லலை. சொன்னால் பயந்துருவாங்க, அப்புறம் நான் போகமாட்டேன் அப்படின்னு அப்பா மட்டும் தனியாக அமுச்சு விட்ருவாங்க. அதனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கமுக்கமாக அவங்கள அனுப்பி விட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றலாம், நமக்கு லஞ்சு சாப்பிட்றலாம், இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஜுராசிக் கஃபே அப்படின்னு இந்த ரைடுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கஃபே இருந்தது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே இருக்க கஃபே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றொன்றும் அந்த ரைடு பேர்லேயே இருக்குது. ஒன்று ஒரு தீம்லையும் வச்சுருக்குறாங்க. அடுத்ததான் நம்ம சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு ரைடுக்கு தான் போகிறோம். இது வந்து இந்த சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு, அந்த சூப்பர் மாரியோ கேம் மாதிரியே உள்ளே செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோர் தென் அ ரைடு, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால் நான் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஸோ இந்த கேமில் வர்ற மாதிரியே இந்த செட்டப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றி பாருங்கள். சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு செட்டு தான் யுனிவர்சல் ஸ்டுடியோலையே லாஸ்ட்டாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செட்டு. இது பார்த்திங்கன்னா 2023 February 17 தான் இதை ஓப்பனே பண்ணாங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானில் தான் இது 2021 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் எங்கேயுமே இந்த சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டு செட்டே கிடையாது, எந்த தீம் பார்க்லையுமே கிடையாது. ஸோ இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்தது. இதோட வெயிட் டைம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 மணி நேரம் லைனில் நின்றால் தான் இந்த செட்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப க்ரேஸியாக இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
கடைசியில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி உள்ளே போனால் ஒரு விஆர் ஹெட்செட்டை கொடுத்து நீங்கள் கேம் விளாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 2 hours வெயிட் பண்ணதுக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டால், ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் கேம் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் நிண்டெண்டோ தீம் வந்து உங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணும். வழக்கம் போல் வெளியே வந்த உடனே சொவினீர் ஷாப்பு தான். இங்கே வந்து நம்ம என்னன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யானை விலை குதிரை விலை சொல்லுவாங்க. ப்ளஸ் இது வந்து சூப்பர் நிண்டெண்டோ தீம்லேயே வந்து இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடும் இருந்தது. ஸோ அதுக்கு பக்கத்து சொவினீர் ஷாப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேஸ்ட் ஐட்டம்ஸாக இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மெயின்டெனன்ஸில் இருந்தது. ஸோ அதனால் ஒரு 4 hours அந்த ரைடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்மளால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடு பார்க்க முடியல. ரைடுக்கு தான் பார்க்க முடியல. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேஸ் சொவினீர் ஷாப்பாக தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. பயங்கர வெயில் கொளுத்தி அடிக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 டிகிரியை தொட்டுருச்சு அமெரிக்காவில். ஸோ அந்தளவுக்கு செம்ம வெயில். நம்ம இப்போ வந்து சம்மர் சீசனில் தீம் பார்க் வந்திருக்கோம். நான் இதை போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த தீம் பார்க் வந்து பீக் சம்மரில் போனதுனால பயங்கர வெயில். ஆனால் ஆல்சோ சம்மரில் தான் எல்லா பிளேஸஸும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் யூஎஸில். வின்டரில் பொதுவாக யாருமே வெளியே வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து வின்டர் ரொம்ப குளிராக இருக்கும். இன்னொன்று வந்து ஃப்ளூலாம் பரவும். அது பயங்கர ஃப்ளூ சீசன் அப்படின்றதுனால யாருமே வெளியே வர மாட்டாங்க. இது சம்மர் அப்படின்றதுனால எல்லா இடமும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதில் ஓரளவுக்கு நம்மளையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல் குழந்தைங்கள பார்த்துக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ பாப்பா வந்து டோட்டலி பிரஸ்ட் ஃபீடிங் பேபி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவளோட நீட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து எல்லாமே தீம் பார்க்கில் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஃபன் பார்ட், நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்ட் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து worth a visit அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே இருக்க ரைட்ஸ் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், நிண்டெண்டோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வெயிட் டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால அப்பப்போ நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேரக்டர் வேறு அப்பப்போ ஒரு எவ்ரி 20 minutes ஒரு தடவை வந்து பேசிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க கூட நம்ம சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறவங்க, இந்த கேரக்டர் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நான் அதெல்லாம் கொஞ்சம் வீக் அப்படின்றதுனால ஆடியன்ஸாக நின்று பார்க்க மட்டும் செஞ்சேன் இதெல்லாம். I knew I ever smash corruption. இங்கே வந்து ஃபீடிங் ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரியானாவை ஃபீட் பண்ணிட்டு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸோ அவளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லை. பயங்கர வெயில் வேறு. எந்த கெஃபே உள்ளே போனாலுமே வந்து பயங்கர கூட்டமாகவும் இருக்குது. ஸோ அந்த கெஃபேக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தையும் பார்த்துக்கலாம், ஃபீடும் பண்ணிக்கலாம், நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஓவரால் ட்ரிப்பையே இதுதான் ஈஸியாக ஆக்குச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் மட்டும் இல்லை அப்படின்னா உண்மையிலே நாங்கள் 2 பேரும் ரொம்பவே டயர்டாக இருப்போம். இது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவோட ஒரு சொவெனீர் ஸ்டோர். ஸோ இங்கே எல்லா ஐட்டம்லையும் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு லோகோ இருக்கும். இது வந்து ஐடியல் ஃபார் கிஃப்டிங் பர்பஸ். ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோமோ இல்லையோ, பட் பார்க்குறதுக்கு எல்லாமே செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்து கடையை ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே விண்டோ ஷாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம டேயோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அரவுண்ட் ஒரு 6 o'clockலாம் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இவ்வளோ ஏர்லியாக கிளம்புறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இங்கேருந்து கில்ராய் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கு ஒரு 5 hours ஆகும் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரமே கிளம்பியாச்சு. பட் தீம் பார்க் வந்து 10 மணிக்கு தான் க்ளோஸ் ஆகும். இதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறோம்? வேற எங்கே டின்னர் சாப்பிட தான். லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸில் நார்த் இந்தியன் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிரும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நார்த் இந்தியன் தான் அதிகமாக கிடைக்கும். சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் கிடைக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய மெனு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், சோலே, ரொட்டி இதெல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ட்ராவல் வேறு பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப லைட் ஃபுட் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ எதுவுமே அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, எல்லாமே ஹோம்மேட் ஃபுட் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் வீடியோ எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தது ரோட் ட்ரிப்பு, யுனிவர்சல் ஸ்டுடியோ டே 1 டே 2 எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்டாக நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் இனி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.